ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கடலூரில் சில்வர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பீச் பார்க்கலாம். எங்களுக்கு பீச்சுக்கு வரதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக பீச்சுக்கு வந்துடுவோம். என் பையனும் அதே மாதிரி தான், அவனுக்கும் பீச்னால் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு பீச்சில் விளையாடுறது வந்து அந்த கடல் கரையில் அலையோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சில்வர் பீச் இப்போ ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. ஒரு குப்பை கூட இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த நடக்கிறதுக்கும் நடப்பாதைலாம் போட்டு சூப்பராக செட்டப்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படியே காத்தாட நடந்து பேசிக்கிட்டே வந்தோம். சுற்றி வந்து நிறையா மரங்கள்லாம் வச்சு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்லா சூப்பராக குளிர்ச்சியாக இருந்துச்சு. முன்னாடிலாம் டாய்லெட் போகணுன்னா ரொம்ப தூரம் போகணுங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து செப்பரேட்டாக அதுக்குன்னு ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீடிங் பண்ணுறதுக்கு மதர்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க கூட பீச்சுக்கு வரது இப்போது சாத்தியமாயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு சங்கோச்சப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பீச்சுக்கு வந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ஆதி டயர்ட் ஆகிட்டாரு. அவர் படுத்துட்டார். எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நானும் போய் அவங்க கூட கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம். அப்புறமா எழுந்திரிச்சு பீச்சுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கோவா செட்டிங்ஸ் இருந்துச்சுங்க. வெயிலே தெரியலங்க. கொடைலாம் வச்சு சன்பாத்துக்கான செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் படுத்துட்டோமா, அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பசங்க குட்டி பசங்கள்லாம் விளையாடுறத பார்த்துட்டு, ஏன்னா லீவ் டைம் இல்லைங்களா, அதனால நல்ல கும்பல். நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. எங்கள் ஆதி ரொம்ப என்ஜாய் பண்ணார். தண்ணியில் போய் விளையாண்டுட்டு இருந்தார். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால ஐஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ் சாப்பிட போனோம். 2 ஐஸ் வாங்கிட்டு நானும் அதையும் சாப்பிட ஆரம்பித்தோம். எங்கள் மாமியார் டீ வேணும்னாங்க. அப்புறம் அந்த டீ கடைக்கார அண்ணன்ட்ட நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் ரொம்ப வருஷமாக இங்கே டீ சேல் பண்ணுறாராம். அவர் ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலில் வந்து கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு, ப்ரைவேட் ஸ்கூலில். அங்கே சேலரி கட்டுப்படி ஆகாதனால நான் டீ வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட செல்ஃப் இன்ட்ரோலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் ஆதி பீச்சில் வந்து அலையோட கொஞ்சம் நேரம் விளையாண்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.